பிரித்தானியாவிற்கு 2025ஆம் ஆண்டில் சிறிய படகுகள் மூலம் வரும் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. இது பிரதமர் கியர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி அரசுக்கு பெரும் அரசியல் நெருக்கடியையும் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025இல் சுமார் 13% அதிகமானோர் சட்டவிரோதமாக கடல் வழியாக வந்துள்ளனர். இங்கிலாந்து உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 41,000க்கும் மேற்பட்டோர் இங்கிலாந்து கரையை வந்தடைந்தனர். இது 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான இரண்டாவது மிகப்பெரிய எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. கடத்தல் கும்பல்களை ஒடுக்குவோம் என்ற பிரதான வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த கியர் ஸ்டார்மருக்கு இந்த புள்ளி விவரங்கள் பெரும் சவாலாக மாறியுள்ளன. அரசின் திட்டங்கள் எதிர்பார்த்த பலனை தரவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றம் சாட்டுவதோடு ஐரோப்பிய மனித உரிமைகள் ஒப்பந்தத்திலிருந்து பிரித்தானியா உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலுவாக முன்வைக்கின்றன. தற்போதுள்ள சூழல் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எல்லை பாதுகாப்பு குறித்த கவலைகள் தீவிர வலதுசாரி கட்சிகளுக்கான ஆதரவு பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது. இதனால் ஆளும் தொழிலாளர் கட்சியின் செல்வாக்கு சரிந்து வருவதாக கருத்து கணிப்புகள் எச்சரிக்கின்றன.